ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்ஸோட டுடோரியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட்டா வேலிடேஷன் அண்டு டேட்டா கிளீனிங் பற்றி நம்ம ஒரு டீப் டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எரர் ஃப்ரீ டேட்டா என்ட்ரி அண்டு அக்யூரேட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டேட்டா வேலிடேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி பண்ணும்போது பண்ணுற தப்புகளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு எரர் மெத்தடை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் எப்படின்னா, இப்போது 2-3 கேட்டகரி வர லக்கில் நம்ம ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது, ஒரு நம்பர், அதாவது இப்போ ஏஜ் கொடுக்கும்போது ஒரு லிமிட், அதாவது 100 ஏஜுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு அதில் பண்ணுறது, ப்ளஸ்ஸு 18+ மேலே தான் அந்த லெக்கில் ஏஜ் இருக்கணும்னா அந்த 18+ மேலே என்ட்ரி பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணுறது. டேட் லிமிட்ஸ் கொடுக்கலாம் அதில் நம்மளுக்கு, அதாவது ஒரு டேட்டாவை என்ட்ரு பண்ணும்போது இந்த தேதிக்கு மேலே தான் அந்த டேட்டா இருக்கணும்னா நம்ம சூஸ் பண்ணும்போதே டேட் லிமிட்ஸ் அதில் கொடுத்துட்டோம்னா, முன்னாடியே அதில் டேட்டா வேலிடேஷனில் போய் டேட் லிமிட்ஸ் கொடுத்துட்டோம்னா அதை நம்மளால் அங்கே லாக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து கஸ்டம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம இதில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அந்த A1 அப்படிங்கிற செல்லை எடுத்துட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ட்ராப் டவுன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ராப் டவுன் கொடுத்தோம்னா ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1 மேலு, ஆப்ஷன் 2 ஃபீமேல். தென் இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது மேல் ஃபீமேல் வந்துச்சுன்னா நம்ம இதை கொடுத்துக்கலாம். இதே இது இன்னொரு இதை ஆட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இன்சர்ட்டு, ட்ராப் டவுனு, இப்போ இதில் வெஜ் நான்வெஜ்னு கூட ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜு, நான்வெஜ். ரெட்டு கொடுத்துக்கலாம், இதை க்ரீன் கொடுத்துக்கலாம். இப்போ டன் கொடுத்தேன். ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கலரும் சேஞ்ச் ஆகும். ஓகே, செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ரெஸ்ட்ரிக்ஷன். இதில் வந்து இந்த நம்பருக்கு மேலே தான் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. அதுக்கு நம்ம டேட்டா வேலிடேஷன் ரூல் தான் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது A2 அப்படிங்கிற காலம் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் ஆட் ரூல் கொடுக்குறோம். ஆட் ரூல் கொடுக்கும்போது நம்ம ட்ராப் டவுனுக்கு பதிலாக இங்கே வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்முலா இப்போது 100க்கு மேலே வேணும்னா, இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கொடுக்குறேன். 100க்கு மேலே தான் அந்த டேட்டா அந்த ஃபீல்டில் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே 67 நான் ஃபில் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, ரெட் கலரில் எனக்கு இங்கே வரும் இன்வால்டு இன்புட் மஸ்ட் பி கிரேட்டர் தான் 100. ஸோ நம்மளால் நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணும்போது அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இவ்வளோ தான் என்ட்ரு பண்ணலாம், இதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் இங்கே அது இதாகும். இன்னும் இது இதுக்குள்ளே தான் இது என்ட்ரு பண்ணணும் கூட நம்மளால் அந்த டேட்டா வேலிடேஷனில் வந்து பண்ணிக்க முடியும். இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ தனியாக ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறேன். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக டேட் லிமிட் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது B2 காலமை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டேட்டா போய்க்கிறேன். டேட்டா வேலிடேஷன் போயிட்டு ஆட் ரூல் கொடுக்குறேன். ஆட் ரூல் கொடுத்துட்டு இதில் வந்து ட்ராப் டவுனுக்கு பதிலாக டேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். டேட் இஸ் பிஃபோர், டேட் இஸ் ஆன் பிஃபோர், டேட் இஸ் ஆஃப்டர், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவைங்கிற மாதிரி டேட்டை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேட்டுக்கு முன்னாடி உள்ளது மட்டும்தான் நம்ம என்ட்ரி பண்ணணும், இல்லை இந்த டேட்டுக்கு பின்னாடி உள்ள மட்டும் தான். இந்த நாளையிலேருந்து தான் டேட் இதில் என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கணும். ஏதோ ஒரு டேட்டா போட்டோம்னா அது நாளையிலேருந்து தான் என்ட்ரி ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம இதில் டேட்டா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கஸ்டம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை டேட்டா வேலிடேஷன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஆப் ஸ்கிரிப்ட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா வேலிடேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதிலேயே செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா டேட்டா கிளீனிங். இப்போ டேட்டா கிளீனிங்கில் ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரிம். நம்ம டேட்டா இருக்கிற டேட்டாவில் அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரிம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது க்ளீன், இன்வெசிபிள் கேரக்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம க்ளீன்னு ஒரு இது யூஸ் பண்ணுவோம். அதாவது அதுவும் கூகுள் ஷீட்ஸோட ஒரு ஃபார்முலா தான். அதுக்கு அடுத்தது ரிமூவ் டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸ். அதுக்கு நம்மளுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அதுவும் டூப்ளிகேட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான
அதாவது அதே மாதிரி அதாவது நம்ம கொடுக்கறது ஒரே வேல்யூ 2 இடத்துல இருந்தால் கூட தப்பானது கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகும். 4வது இஃப் எரர் இஸ் எரர் 2 இது வச்சு நம்ம இது பண்ணலாம். 5வது டெக்ஸ்ட் டு காலம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மு. இப்போ ட்ரிம்மு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரிம் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிம்மோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் ஈக்குவல் டு ட்ரிம். இப்போ ட்ரிம் வந்து ரிமூவ் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ். இப்போ அன்வான்ட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிம் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது 2வது க்ளீன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. க்ளீன் வந்து நம்மளுக்கு நான் பிரிண்டபிள் ஃப்ரம் அந்த இதில் ஏதாவது இன்வெசிபிள் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு க்ளீன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் டூப்ளிகேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விதத்தில் யூஸ் ஆகும். நம்மளுக்கு ரிமூவ் டூப்ளிகேட் வந்து இப்போது இதில் இந்த காலமை இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போயிட்டு டேட்டா க்ளீனப்பில் ரிமூவ் டூப்ளிகேட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற டூப்ளிகேட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் டைரெக்டாக யூனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும், அது அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டோட ஆப் ஸ்கிரிப்ட் இதில் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் டேட்டா க்ளீனப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நம்ம கண்ட்ரோல் F போட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான்வெஜ்னு அடிக்கிறேன், அடிச்சுட்டு அதில் ஸ்பேஸ் இல்லை, ஸோ ஸ்பேஸ் கொடுத்து அடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ட்ரு தட்டுறேன். நீங்கள் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு அடுத்தது இஸ் எரர் இஃப் எரர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் டு காலம்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா க்ளீனிங் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்டா க்ளீனிங்கும் டேட்டா வேலிடேஷனும் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அக்யூரேட், இது ரெண்டும் சேர்றதுனால நம்மளுக்கு அக்யூரேட்டான அனாலிசிஸ் பண்ணலாம். பெட்டரான ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் பெட்டராக இருக்கும். அதில் எந்த ஒரு எரருமே இல்லாமல் பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபாஸ்டர் டிசிஷன் மேக்கிங். அதாவது இதை வச்சு நம்ம வேறு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இல்லை அதை வச்சு ஏதாவது பண்ணணும்னா அந்த டேட்டாலாம் வச்சு நீங்கள் இந்த டேட்டா வேலிடேஷனையும் க்ளீனிங்கையும் சேர்த்து பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டேட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளோட கூகுள் ஷீட்ஸ் டுட்டோரியல்ஸ் தொடர்ந்து பார்க்க முடியும். கூகுள் ஷீட்ஸ் டுட்டோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.